ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணா வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, அக்கா உங்ககிட்ட வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்துட்டு கொடுக்கறது, எப்படி உங்களை வந்து என்கொயரி பண்றது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ரிப்ளை எல்லாம் பண்ணிடுறேன் தான், இருந்தாலும் நிறைய பேர் வந்து இது கேட்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு வந்துட்டு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்துட்டு நான் லாஸ்டா வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வேணா பார்க்கணும் அப்படின்னா நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நீங்க பிளவுஸ் எங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அப்படி ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு கீழே வீடியோஸ்லயே இருக்கும், நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் வேணும், என்ன பிளவுஸ் வந்துட்டு அதாவது பேட்டர்னா இருக்கட்டும் இல்ல ஆரி ஒர்க் எதுவா இருந்தாலும் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்களே ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி கொரியர் சார்ஜ் வந்துட்டு உங்களோட தான். நீங்க அங்கிருந்து சென்ட் பண்றப்பவும் உங்களோட சார்ஜ் தான். நாங்க இங்கிருந்து சென்ட் பண்றப்போ நாங்க உங்ககிட்ட தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பலாம். நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிடுவேன். நீங்க கொரியர் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொரியர் அனுப்பிச்சிருவோம். அதே மாதிரி டிசைனுக்கு வந்துட்டு மெட்டீரியல் எப்படிங்கக்கா எடுக்கணும், சாரி அனுப்பணுமா அப்படியெல்லாம் கேட்குறீங்க. சிலர் வந்து அக்கா சாரியோட அனுப்புனா சார்ஜ் வந்து ஜாஸ்தி ஆகல, வெயிட் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ என்ன அப்படின்னா நீங்க சாரி அனுப்பணுங்கிறது கட்டாயம் கிடையாது தான். ஆனா இப்ப நீங்க பேட்டர்ன் கேட்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பா அந்த சாரி கலர்ல தான் நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எடுக்கணும். அப்ப நீங்க சாரி அனுப்பல அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் என்ன கலர்னு? நீங்க பிக்சர் அனுப்பலாம், ஆனா பிக்சர்ல பாக்குற கலர் உங்களுக்கே தெரியும். மொபைல்ல நம்ம போட்டோ எடுத்தா ஒவ்வொரு மொபைல்ல ஒவ்வொரு மாதிரி தெரியும், அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி கலரே சேஞ்சஸா தெரியும். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி தெரியும் இதுதான் எக்ஸாக்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு உங்களை சாரி அனுப்புங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல எனக்கு வந்துட்டு சாரி அனுப்புறதுக்கு பதிலாக நானே மெட்டீரியல்ஸ் எடுத்து அனுப்பிச்சிடலாமா பேட்டர்னுக்கு அப்படின்னா தாராளமா அனுப்பலாம். என்னன்னா நீங்க என்ன டிசைன் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிசைனுக்கு என்ன மெட்டீரியல் வேணும், இப்ப சில்க் காட்டனா, நெட்டா, இல்ல வேற ஏதாவது மெட்டீரியலா, ஸோ அந்த மாதிரி எது வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு மெட்டீரியல் எடுக்கணும். அதே மாதிரி அதோட குவான்டிட்டி அப்படிதான். சிலருக்கு சில டிசைனுக்கு 1/2 மீட்டர் போதும், சிலருக்கு சில இதுக்கு வந்துட்டு 1 மீட்டருக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க பார்த்து எங்ககிட்ட கேட்டுட்டு கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக தான் நீங்க இவ்வளோ ரிஸ்க வந்துட்டு ஏன் இது பண்ணிக்கிறீங்க? இப்போ எனக்கு வந்து இப்போ பேட்டர்ன் அப்படின்னா கூட ஓகே, சில சாரிய பார்த்துட்டுன்னா எனக்கு அந்த சாரிக்கு இல்ல சொன்னீங்க சில்க் சாரியா என்ன மெட்டீரியல் சொன்னீங்கன்னா கூட நான் அதுக்கு கிளாத் இந்த ஃபேப்ரிக் எடுங்கன்னு சொல்லிடுவேன். பட் சில ஃபேப்ரிக் எல்லாம் வந்துட்டு இது எடுத்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலதுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அப்ப நாங்களே எடுக்கிறோம்னா நாங்க அந்த மெட்டீரியலுக்கு என்ன மெட்டீரியல் எடுத்தா சூட்டபிள் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவோம். சரி ஆரி ஒர்க்குக்கு அப்ப தேவையில்லை அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கும் கண்டிப்பா வேணும். ஏன் அப்படின்னா அதுக்கும் கலர் எக்ஸாக்டா வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால கண்டிப்பா ஆரி ஒர்க்குக்குமே வேணும். அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு சாரி அனுப்புறதுக்கு அனுப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க பிளவுஸ் கட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்ப பிளவுஸ் கூடயே சாரியோட ஓரம் அந்த எட்ஜஸ்ல தான் நமக்கு எப்படி சாரிக்கு உள்ளாரதான பிளவுஸ் இருக்கும், இல்ல முந்தானி பக்கம் பிளவுஸ் இருந்தா கூட அந்த உள்பக்கம் சாரியோட உள்பக்கம் இருக்கும் இல்லைங்களா, அதுல கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சுக்கோ 2 இன்ச் அளவுக்கோ நீங்க வந்துட்டு கட் பண்ணி எனக்கு அந்த பீஸ் அனுப்பிச்சீங்கன்னா கூட எனக்கு ஓகே தான். ஆனா அதுலயே ஒரு ரிஸ்க் இருக்கு. சில மெட்டீரியல்ல பாத்தீங்க, சாரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்கொத்து வந்து கலர் சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா. அது சில இதுல இருக்கும், பார்த்தா தெரியும். சோ அந்த மாதிரி சில இதுல நடந்திருந்தா, பட் இருந்தாலும் நீங்க அப்படி அனுப்பிச்சீங்கன்னா கூட நான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்து பண்ணிப்பேன். சரி ஓகே, இப்போ வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றீங்களாக்கா, எனக்கு வந்துட்டு நீங்க இப்போ இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளாரையோ இல்ல இந்தியாவுக்குள்ளார இருந்தாதான் பண்ணி கொடுப்பீங்களா, வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பண்ணி தர மாட்டீங்களா அப்படின்ட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன அப்படின்னா கண்டிப்பா முன்னாடி எல்லாம் வந்துட்டு நாங்க அப்படி பண்ணல, இந்தியாவுக்குள்ளார மட்டும்தான் நாங்க பண்ணிட்டு இருந்தோம். சோ இப்ப வந்துட்டு நிறைய வெளியில இருந்து எனக்கு என்கொயரிஸ் வருது. சோ அதனால நான் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதனால நீங்க இந்தியாவில மட்டும் இல்லைங்க, எந்த கண்ட்ரில இருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சோ கொரியர் சார்ஜ் கண்டிப்பா உங்களோட தான், அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நாங்க தாராளமா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்ப ட்ரெஸ்ஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் பண்றோம் அப்படின்னா, பிளவுஸ்ல ஆரி ஒர்க் ஆர் பேட்டர்ன் எதுவா இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி குட்டீஸ்க்கு வந்து பட்டு பாவாடை சட்டை எந்த ஏஜ்ல இருந்தாலும், ஃபர்ஸ்ட் இயர்ல அதாவது 1 இயர்ல இருந்து நீங்க பெரிய என்ன ஏஜுக்கு கேக்குறீங்கனாலும் ஓகே.
ரூபாய்க்கு பட்டுப்பாவாடை சட்டையும் ஆரி ஒர்க் அல்லது பேட்டர்ன் எது வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறேங்க. அது போக மாம் அண்ட் டாட்டர் கோம்போ, ஃப்ராக்கு, ஹாஃப் சாரி, அதுக்கப்புறம் வந்து சாரியை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ராக்கா மேக்ஸி ட்ரெஸ் தைக்கிறது. ஸோ மேக்ஸி ட்ரெஸ்லயே உங்களுக்கு ஃபேப்ரிக்கோடய நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி என்ன ட்ரெஸ் கேட்குறீங்க லேடிஸ்க்கு அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. அதே மாதிரி குட்டீஸ்க்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நல்லா கிராண்டா வந்து ஃப்ராக் கேட்பீங்க. ஸோ அதுவும் நாங்கள் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். நீங்க பிக்சர் அனுப்பிச்சிட்டு இந்த பிக்சர்ல இருக்கிறது அப்படியே எனக்கு எக்ஸாக்டா இதே மெட்டீரியலோட வேணும் அப்படின்னாலும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்ப கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எங்க இருந்தீங்கனாலும் சரி, இந்தியா இல்லாம வெளியில எந்த நாட்டுல இருந்தீங்கனாலும் தாராளமா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க எக்ஸாக்டா எங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரியலனாலும் நாங்களும் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ், இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நாங்களும் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்க, கண்டிப்பா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க.